வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உப்பு கறியும் சிக்கன் உப்பு கறி செஞ்சு காட்ட போகிறேன். நிறையா பேர் கேட்டிருந்ததுனால சிக்கன் உப்பு கறியும் இன்றைக்கி சிக்கன் வந்து செம்மி கிரேவி சூப்பராக இருக்குது. அது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தலாம். 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ பார்த்தலாம் உப்பு கறியும் நம்ம சிக்கன் செம்மி கிரேவி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வந்து வந்து நம்ம சிக்கன் உப்பு கறி செஞ்சுருவோம். இந்த பக்கம் வந்து சாப்பாடுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி விட்டுறலாம். சாப்பாடு அது வாட்டுக்கு வேகட்டும். இது வந்து சிக்கன் உப்பு கறிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இது வந்து கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ வந்து பாதி பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம உப்பு கறி தாளித்து இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் செம்மி கிரேவிக்கு வந்து என்னென்ன வறுக்க போகிறேன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம பார்த்துடலாம் 1 by 1. நம்ம உப்பு கறிக்கு வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். உப்பு கறி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து நல்லா சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஊட்டி விட நல்லாயிருக்கும். காரம் சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டிங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக உண்டனா விட்டுக்கோங்க உப்பு கறிக்கு வந்து. இதில் லாஸ்ட்டு வந்து நம்ம ஜீரகமும் மிளகு மட்டும்தான் நம்ம அப்படியே நுணுக்கி போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு உள்ள பொருள் வந்து ரொம்ப சிம்பிளான பொருள் தான். இந்த உப்பு கறிக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டாம். சின்ன வெங்காயம், வரமிளகா 2, பச்சை மிளகா ஒரு 3. உங்களுக்கு தேவை தக்க இது காரம் இல்லை, அதனால் 3 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்பு கறி வந்து. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணதே நான் சேர்த்துருக்குறேன். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா இது 3ஐயுமே சேர்த்துடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிடணும், அதுக்கப்புறமே சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துனா பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்றைக்கி அரைச்சிட்டேன். பூண்டு விற்கிற விலைக்கு வந்து நம்ம இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அரைச்சி வச்சுட்டு இப்போ பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துடலாம். உப்பு கறிக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுறோம். நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கறியை கொட்டணும். கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறி அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கிருச்சு வருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கறியை சேர்த்துக்கலாம். ஒரு க்ளீன் பண்ணி சுத்தமாக சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெருசாக போட வேண்டாம். இப்போ நல்லா வந்து பூராத்தி நல்லா கிளறி விட்டணும். உப்பு எல்லாமே போட்டாச்சு. நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நம்ம சிக்கனை நல்லா வேக விட்டுறணும். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாயும் வர மிளகாயும் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டு இறக்குறப்போ வந்து ஜீரகமும் மிளகு மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சும்மாவே நம்ம கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த உப்பு கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி இந்த இடத்துக்கு மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம சிக்கன் செமி கிரேவிக்கு எப்படி வறுத்துடலான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு வந்து நல்லா வறுத்துடலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாமே கொஞ்சமாக சேருங்க. நமக்கு 1/2 கிலோ தான் செய்ய போகிறோம். 1 கிலோவுக்குன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நம்ம மசால் பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சோம்பு. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து பெரிய வெங்காயம் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து நம்ம கசகசா சேர்க்கணும். கசகசா தான் இதோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். இந்த கிரேவிக்கு வந்து கிரேவி நிறையா கிடைக்கும். கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். எல்லாம் வறுத்தாச்சு. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் 1 கிலோவுக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் எச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதுக்கு வதக்கி நம்ம அரைக்கிறதுனால இந்த வெங்காயம் இந்த இந்த செலவுகள்லாம் நம்ம எப்படி வறுத்துருக்கோம் பாருங்கள். இதை அப்படியே வறுத்து கொஞ்சமாக நம்ம தேங்காய் மட்டும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைக்கணும். அவ்வளோதான். இந்த கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மாதிரி நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடணும். அப்போ தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். பச்சை வெங்காயமாக இருக்கக்கூடாது. நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி வச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க.
இதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது. அரைக்கிறப்ப வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி வறுத்துக்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சமாக போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒன்று ஒரு 5 நிமிஷம் நமக்கு வறுக்கலாம். இந்த பக்கம் வந்து உப்பு கறி வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பக்கம் சாப்பாடும் கொதிச்சிருச்சு. குறைச்சி வச்சிடலாம். உப்பு கறி வந்து நம்ம ஒரு கிளறி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினா நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி வேணாம். சிம்மில் வச்சே வேக விடுங்க. உப்பு கறி வந்து கொஞ்சமாக தண்ணி போதும் இந்த அளவுக்கு. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமே நம்ம மிளகும் சீரகமும் மிளகு தூள் இருக்குது, சீரகம் மட்டும் நுணுக்கி போடுவேன். இப்போ வந்து வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்க்குறேன், அவ்வளோவே. இதை அப்படியே வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சேர்க்கலாம், அதனால் நான் கசகசா சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கசகசாவும் தேங்காய் போட்டிருக்கனால எனக்கு கிரேவி நிறையா கிடைக்கும், அதனால் வந்து நான் அப்படி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிரேவி தாளித்து விட்டுறலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். பாப்பாவும் தம்பியும் பசிக்குதுன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து சீக்கிரம் உப்பு கறி, அந்த உப்பு கறி மெயினாக வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே அவருக்கு உப்பு கறி செஞ்சு கொடுத்துருவோம். தம்பிக்கு வந்து நல்லா கிரேவியோடு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கும் உப்பு கறி பிடிக்கும். அதிகமாக பாப்பா சிக்கன் சாப்பிட்றதில்ல, மாதிரி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும். மிச்சம் தான் அவங்க அண்ணனுக்கு எடுத்து போடுறேன். என்ன உனக்கு தான் கொடுக்குது. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறப்ப சிக்கன் கிரேவிக்கு வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதில் ஒரு 2 பச்சை மிளகா, அவ்வளோ நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. உப்பு சேர்த்துடணும். சிக்கன் கிரேவிக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். உலரிக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். தம்பி பாப்பா வீடியோக்குள்ளே வருது. பாப்பா தம்பி வந்துட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளே நமக்கு லீவு, அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு தம்பி டியூஷன் போயிட்டு 1 மணிக்கு வந்துட்டான். வந்தது அவங்க அப்பா சிக்கன், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா இன்றைக்கி 5:30க்கெல்லாம் கிளம்பி வேலைக்கு போயிட்டு இப்போதே வந்தாங்க. சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நானும் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேலை இருந்தாலும் செஞ்சுட்டு வந்து காலையில் அரிசி ஊற வச்சுட்டு போனேன். இங்கே மாவு ஆட்டிட்டேன் பாருங்கள். மாவு ஆட்டி வச்சாச்சு. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டினோம்னா பசங்க நைட்டு அவங்களா தோசை ஊற்றிக்கிடுவாங்க. துணியெல்லாம் துவைச்சிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்கல பாருங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துல நான் 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் எல்லா குழம்புக்கும் சேர்த்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த குழம்புக்கு மஞ்சத்தூள் போடாமல் இருக்க மாட்டேன். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அதாவது பிரியாணிக்கெலாம் போடும் பாருங்கள், அந்த கரம் மசாலா லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் மனமாக நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி, இந்த செமி கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கிரேவி வந்து. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இப்படி நல்லா கிளறி விட்டுலாம். கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 15 நிமிஷம் நமக்கு சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி நல்லா எல்லாம் கிளறி விட்டாச்சு. ஒன்று போல் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச அதில் தான் நான் பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், எனக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு 1.5 வாரத்துக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா பசங்க வந்து அடிக்க தடவை நம்ம தாளிச்ச சாப்பாடு தான் கேட்குறாங்க. தக்காளி சாப்பாடு கேட்பாங்க, ஏதாவது வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி சோயா பீன்ஸ் கிரேவி. நைட்டு வந்து மேக்ஸிமம் ஏதாவது தாளிச்ச சாப்பாடு தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு 1 வாரத்துக்கு 1.5 வாரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக சிக்கன் வந்து நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேக விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
எங்கள் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்கு இதில் 2 பீஸ் வேணும்டா, அதனால் எங்கள் பையனுக்கு 2 பீஸ் எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா அவனுக்கு இப்படி மாதிரி வதக்கி கொடுத்தோம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தங்க? சரி, ஒரு தட்டடுங்க. அவனுக்கு 2 பீஸ் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவும் குழம்பு தூள் சேர்த்துடலாம். குழம்பு தூள் ஒரு 1 ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூனு போட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறலாம். இது வீட்டில் அரைச்சது. நான் எப்போயுமே வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொடி வந்து. இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு நம்ம வறுத்தம் பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து இந்த செம்மி கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அது அந்த கொத்தமல்லி தழை அந்த கசகசாவுடைய மனம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப மனம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கறி மணக்குதா இல்லை கிரேவி மணக்குதான்னு தெரியல. ஜம்முன்னு ஒரு மனம். தம்பி எப்படி பாருக்கு அந்த இது வறுத்தது? சூப்பராக இருக்குது. பார்த்தா அந்த மாதிரி வறுத்தா பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு செமி கிரேவி வச்சு கொடுங்க. இதை நான் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப. அதனால் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் போட்டுருவோம் செய்யட்டு அப்படின்னு. தண்ணி இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்தாத்தேன் அந்த கசகசா தேங்காய் எல்லாமே நம்ம வந்து வெந்து வர்றப்ப சரியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து உப்பு கறி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உப்பு கறி வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஜீரகமும் மிளகமும் நம்ம கொஞ்சம் நுணுக்கிட்டு வந்துடலாம். சாப்பாடு இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடை வந்து நான் வடித்து நீர் ஊற்ற வச்சுட்டேன். சாப்பாடை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து குழம்பு கொதிச்சுட்ருக்கு வருங்க. நல்லா குழம்பு இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இப்போ உப்பு கறியை பார்த்துடலாம். உப்பு கறி வந்து நமக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உப்பு கறி ரெடி ஆகணும். ரொம்ப வத்த விட்டுறக்கூடாது, ஏன்னா பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து நம்ம இறக்கிடணும். அப்போத்தே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட இந்த உப்பு கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஃபைனலாக வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நல்லா ஜீரகம் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கணும். ஜீரகம் இதுக்கு மெயினே ஜீரகம் தான். ஜீரகமும் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு தூள், நான் மிளகு தூள் சேர்க்குறேன். நான் மிளகு போட்டு நுணுக்கல, சீரகம் மட்டும் நுணுக்கிருக்கேன். மிளகு தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை, எனக்கே சூப்பராக மணமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு செகண்ட் மட்டும் இருக்கட்டும், 1 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான உப்பு கறி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு, சாதத்தோடு பிசைஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்குலாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதே நம்ம உப்பு கறி இறக்கிடலாம். கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய், லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ இறக்கிட்டு குழம்பு பக்கம் வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட வேணாம். ஏன்னா நம்ம சாதத்தில் எல்லாமே போட்டு சாப்பிட நமக்கு சூப்பராக இருக்குது. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் வேணால் நீங்கள் கிரேவி பதத்துக்கு கொண்டு வரனாலும் கொண்டு வாங்க. எனக்கு இந்த கிரேவி இந்த பதத்துக்கே போதும். இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை கொஞ்சமாக நான் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை சேர்க்குறேன் கொஞ்சம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான நமக்கு சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், பையனும் சாப்பிட்டு அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உப்பு கறி வந்து இந்த மாதிரி மட்டன்லேயும் செய்யணும், சிக்கன்லேயும் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வந்து நிறைய ரெசிபி செய்யலாம். அந்த உப்பு கறி ரெசிபி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயோட நல்லெண்ணெயோட அந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து சுட சுட சோறு எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் செமி கிரேவி நான் எப்படி அரைச்சி செஞ்சேன். கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக வந்து இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு மணத்தோட சூப்பரான ஒரு லஞ்ச் இன்றைக்கி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு, எங்களுக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு, உங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்குங்க எல்லாத்துட்டையுமே வந்து. நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.